சௌமியா பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சனில் நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான், பிரெட் கஸ்டர்ட். இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கஸ்டர்ட் பவுடர்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதில் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். அதை ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பால் நான் எடுக்க போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சரியாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக காய்ச்சின பாலை சேர்த்திட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை 4ஆக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லா நட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். இப்போ கஸ்டர்ட் மில்க் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் காய்ச்சின பாலை நான் எடுத்திருக்கேன். திக்கான பால். இதை சேர்த்திட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். இது லைட்டாக சூடானதும் 1/2 லிட்டர் பாலுக்கு 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சரியாக இருக்கும். அதை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் கொஞ்சம் கெட்டி ஆகணும். பொங்குச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு கெட்டி ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் மில்க் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதும் பால் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டி ஆகும். அதனால கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ஆட் பண்ணனால லைட்டாக எல்லோ கலரில் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக சாஃப்ரான், குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நட்ஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததும் ஐஸ்கிரீம் மாதிரி ரொம்ப கெட்டி ஆகிடும். அதனால் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணலாம். பிரெட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு பிளேட்டில் பிரெட்டை இந்த மாதிரி வச்சுக்கலாம். அரை மணி நேரம் நம்ம கஸ்டர்ட் மில்கை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ அதை இது மேலே ஊற்றிக்கலாம். இப்போ நட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அது இது மேலே தூவிட்டு சர்வ் பண்ணலாம். பிரெட் கஸ்டர்ட் தயார். இந்த மாதிரி எப்பயாவது டெசர்ட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பிரெட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபீஸை உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.